மேற்கு வங்கத்தில் 1 கோடி புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயித்துக் கொண்டு களத்தில் இறங்கிய பாரதிய ஜனதா கட்சி பலமுறை உறுப்பினர் சேர்க்கைக்கான கெடுவை நீட்டித்த பிறகும் கூட 50 லட்சம் உறுப்பினர்களை நெருங்க முடியாமல் தவித்து வருகிறது. ஆர்ஜி கர் மருத்துவமனை சம்பவம் தொடர்பாக நடந்த போராட்டங்கள் மற்றும் துர்கா பூஜை ஆகியவற்றால் உறுப்பினர் சேர்க்கை நினைத்த அளவுக்கு வேகம் எடுக்கவில்லை எனவும் அடுத்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக 50 லட்சம் உறுப்பினர்களை இணைத்து விடுவோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்திருந்தார் உறுப்பினர் சேர்க்கையை மேற்பார்வையிட்டு வரும் மக்களவை எம்பி சமீக் பட்டாச்சாரியா. ஆனால் கட்சிக்குள் தலைவர்களுக்கு இடையில் நிகழும் மோதல், திரிணாமுல் காங்கிரசுக்கு பெருகி வரும் ஆதரவு, பாஜக கொள்கைகளில் இருந்து விலகி நிற்கும் மேற்கு வங்க மக்கள், சிறுபான்மையினர் மத்தியிலான அதிருப்தி என ஏகப்பட்ட சிக்கல்கள் பாஜகவின் இலக்கிற்கு தடையாக நிற்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த உறுப்பினர் சேர்க்கையின் போது பாஜகவில் சேர ஏராளமான மேற்கு வங்க மக்கள் ஆர்வம் காட்டியிருக்கின்றனர். இதனால்தான் 35 லட்சம் புதிய உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்ததோடு 140 விழுக்காடு வளர்ச்சி கண்டது அந்த கட்சி. இது அந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலிலும் எதிரொலித்தது. மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் 18 இடங்களில் வெற்றி பெற்று மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இந்த முறை உறுப்பினர் சேர்க்கை ஏறக்குறைய 40 விழுக்காடு குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மக்கள் மத்தியில் பாஜக மீதான ஆதரவு நிலைப்பாடு குறைந்ததுதான் இதற்கு முதல் காரணம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதற்கேற்றார் போல நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வென்றதை விட 6 தொகுதிகள் குறைவாக 12 இடங்களில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவு மக்கள் மத்தியில் பெருகி இருக்கிறது. மக்களவை தேர்தல் நேரத்தில் 2019இல் வென்றதை விட 7 தொகுதிகள் அதிகமாக 29 இடங்களில் வென்றது அந்த கட்சி. வாக்கு சதவீதமும் 3 விழுக்காடு அதிகரித்து 46 விழுக்காடாக உயர்ந்திருந்தது. திரிணாமுல் காங்கிரசின் அதீத வளர்ச்சிக்கு மத்தியில் பாஜகவின் இந்த தடுமாற்றத்தை கவனித்த RSS அன்அபிஷியலாக அட்வைஸ்களை வாரி வழங்கி இருக்கிறது. முதலாவதாக, மம்தா பானர்ஜிக்கு நிகரான கரிஸ்மா கொண்ட நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க பாஜகவை வலியுறுத்தி இருக்கிறது. வங்க மொழியில் வெளியாகும் RSS அமைப்பின் அன்அபிஷியல் பத்திரிகையாக அறியப்படும் ஸ்வஸ்திகா இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர மம்தா பானர்ஜிக்கு 20 ஆண்டுகள் தேவைப்பட்டதாகவும் அதை எதிர்க்கட்சி தலைவராக வெறும் 4 ஆண்டுகள் மட்டுமே அனுபவம் பெற்ற சுவேந்து அதிகாரி போன்ற தலைவர்களால் உடனடியாக நிகழ்த்தி காட்ட முடியாது என்றும் பாஜகவுக்கு நினைவூட்டி இருக்கிறது. மேற்கு வங்க மாநில பாஜகவின் முன்னாள் தலைவர் தத்தகதா ராய் ஒரு முழுநேர தலைவர் இல்லாமல் மாநில பாஜக இயங்குவதுதான் மாநிலத்தில் கட்சி வளராததற்கு காரணம் என விமர்சித்திருக்கிறார். தற்போதைய தலைவர் சுகந்தா மஜும்தார் மத்திய அமைச்சரவையிலும் அங்கம் வகிப்பதால் ஒரே நேரத்தில் 2 பெரிய பொறுப்புகளை அவரால் கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அதனால் முழுநேர தலைவரை விரைவில் நியமிக்க வேண்டும் எனவும் பேசியிருக்கிறார். மேற்கு வங்க மக்கள் மாநில அரசின் திட்டங்கள் மூலம் பயன்பெற்று வருவதால் மம்தா அரசின் மீது திருப்தி அடைந்திருப்பதாகவும், ஆனால் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து மாநில பாஜக மக்களிடம் கொண்டு சேர்க்காததே அந்த கட்சியில் சேர மக்கள் தயங்க காரணம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மேற்கு வங்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தொடங்கி தற்போதைய திரிணாமுல் காங்கிரஸ் வரை அனைத்து கட்சிகளும் மதச்சார்பின்மையை வலியுறுத்தி வரும் நிலையில் பாஜகவின் இந்துத்துவா கொள்கை அந்த மக்கள் மத்தியில் எடுபடவில்லை என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேற்கு வங்கத்தில் 25 விழுக்காடுக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழ்ந்து வரும் நிலையில் சிறுபான்மையினர் சமூகத்தின் மத்தியில் பாஜக மீதான அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் அண்டை நாடுகளின் சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கப் போகிறோம் என பாஜக செட் செய்த நரேட்டிவை இந்திய சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கையாக திசை திருப்பி விட்டிருக்கின்றன மேற்கு வங்கத்தில் ஆதிக்கம் செலுத்தும் கட்சிகள். இந்தியாவின் எல்லையில் இருக்கும் மாநிலம் என்பதால் அங்கு எதிர்க்கட்சிகளின் இந்த பிரச்சாரம் பாஜகவுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி மேற்கு வங்கத்திற்குள் ஏகப்பட்ட சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் பாஜக இன்னும் 2 ஆண்டுகளில் அங்கு ஆட்சிக்கான ரேஸில் குதிக்க பார்க்கிறது. அதற்குள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படுமா? எதிர்பார்த்தபடி மேற்கு வங்கத்தில் பாஜக காலூன்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.